வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். ரீசெண்ட் டைமாக கவர்மெண்ட் இந்த ஒரு பெட்ரோல் டிமாண்டை சமாளிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ், பொது டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரீசெண்ட் டைமாக இப்போ அந்த ஒரு எத்தனால் பிளெண்டு பெட்ரோல்ன்றது ஆல்ரெடி இருக்குது. E20ன்றது இப்போ நம்மளுக்கு இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் பேசிட்டாங்க. பட் இப்போ அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. E85, அதான் 85% ஆஃப் எத்தனால் மிக்ஸ் பண்ண ஒரு பெட்ரோல். ஆல்மோஸ்ட் அது பெட்ரோலே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனால் தான். அதில் ஜஸ்ட்டு ஒரு 15% தான் உங்களுக்கு பெட்ரோல் இருக்க போகுதுன்ற மாதிரி இந்த ஒரு ஃபியூலை நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த E85 பெட்ரோல் வரப்போகிறதுனால ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸும் ஒரு சில பேர் அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு லைன் அப்பில் இப்போ ஹீரோ ஸ்ப்ளெண்டர் அண்ட் HF டியூலக்ஸில் ஃப்ளெக்ஸ் E85ல ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ஸ்ன்றதை லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த E85 பெட்ரோல் வரதுனால என்ன ஒரு பெனிஃபிட்டு, அது இல்லாமல் இந்த ஒரு HF டியூலக்ஸ் அண்ட் ஸ்ப்ளெண்டரோடைய புது வேரியன்ட் பற்றி எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். பார்ட் மெடிசன்ஸ் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் அப்படின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஃபஸ்ட்டு E85 பெட்ரோல் அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். இந்த E85ன்றதை முன்னே சொல்லிட்டேன். உங்களுக்கு 85% எத்தனால் இருக்கும், ஒரு 15% தான் உங்களுக்கு பெட்ரோல்ன்றது இருக்கும்ன்றதுனால நம்மளுக்கு இந்த ஒரு பெட்ரோல் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஒரு பெட்ரோலோடைய டிமாண்ட் அண்ட் அந்த ஒரு மற்ற விஷயங்கள் எல்லாமே குறையும். அது இல்லாமல் கண்டிப்பாக இது ஒரு என்வாய்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான பெட்ரோலுமே கூட. ஏன்னா இந்த ஒரு எத்தனாலுன்றது உங்களுக்கு எந்த விதமான அந்த ஒரு ஃபாசில் ஃபியூலோ இல்லை நிலத்துலேருந்து செயற்கையாக உருவாக்குறதெல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற அந்த ஒரு ஃபுட் வேஸ்ட் மீன்ஸ் கரும்பு எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதை வச்சு அது கரும்புலேருந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஃபியூல் தான் இந்த ஒரு எத்தனாலுன்றது. அப்படின்றப்ப இது ஓரளவுக்கு நேச்சுரல் தான். நம்மளுக்கு அந்த பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நேச்சுரல். அது இல்லாமல் இது நம்ம எவ்வளோ வேணால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரும்பு நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு வருதோ அதை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் நம்மளுக்கு அதான் பெட்ரோல் மாதிரி இது ஒரு காலத்துக்கு மேலே கிடைக்காம போகக்கூடிய பெட்ரோல் ஃபியூல் கிடையாது. இது நம்ம எவ்வளோ வேணால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படின்றப்ப இந்த ஃபியூலுக்கு நம்ம மாறுறதுன்றது ரியலி நல்ல விஷயம் தாங்க. ஆமாம், அது இல்லாமல் சொல்ல போனால் இதில் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பொல்யூஷன் கூட ஸ்லைட்லி கம்மின்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது இது ஓரளவுக்கு ஒரு பயோஃபியூல் மாதிரி தானே வச்சுக்கலாமே. எந்த ஒரு ஃபியூல் மூலமாக ரன் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ன்றது இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனாக கருதிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் இப்போ E85 புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் அதுக்கான நிறைய விஷயங்கள் செயல்முறையில் எடுத்து இப்போ நிறைய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்ஸும் அதை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நோக்கி ஒர்க் பண்ணுறதுல ஹீரோ இப்போ ஒரு புது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆமாங்க, ஹீரோ அவங்களுடைய ஃபேமஸான மாடலான ஸ்ப்ளெண்டர்லையும் அவங்களுடைய HF டியூலக்ஸ்லையும் இந்த ஒரு பிளெண்ட் ஃப்ளெக்ஸ் ஃபியூல்ன்ற ஒரு வேரியண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் இயர் ஜூலைலேருந்து நம்மளுடைய ஷோரூம்ஸில் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா E85 பெட்ரோலில் ரன் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இந்த ஒரு எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோலில் ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ஸுடைய ப்ரைஸிங்கும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆமாங்க, நம்மளுக்கு HF டியூலக்ஸ்ன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு முதல்ல 72,620 ரூபா கிட்ட இருந்துச்சு டாப் அண்ட் மாடல் எக்ஷோரூம் ப்ரைஸு. இப்போ புதுசாக வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ளெக்ஸ் ஃபீல் வேரியண்ட்டோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு அதே 72,792 ரூபா கிட்ட கோட் பண்ணியிருக்காங்க எக்ஷோரூமு. அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 170 ரூபா கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் வருது. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா ஸ்ப்ளெண்டர்னு பார்த்தோம்னா முதல்ல உங்களுக்கு 80,331 ரூபா கிட்ட எக்ஷோரூம் ப்ரைஸிங்கிறது இருந்துச்சு. இப்போ கரண்ட் ப்ரைஸுன்னு பார்த்தோன்னா 82,810 ரூபா கிட்ட வரைக்கும் வருது. ஓவராலாக பார்த்தோம்னா உங்களுக்கு 2,470 ரூபா கிட்ட உங்களுக்கு ப்ரைஸிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸிங் தான். என்னப்போ ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன தான் விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பெருசாக எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. உங்களுக்கு டிசைன், இன்ஜின் மாதிரி எல்லா விஷயமும் அப்படியே சேம் அதே தான் உங்களுக்கு ரிமைனிங் ஆக போகுது. பட் எந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபியூல் லைனிங்லன்னு பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு மேபி அந்த ஒரு எத்தனால் கொஞ்சம் அந்த ஒரு தண்ணி அதிகமாக பிடிச்சி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்றனால அந்த ரப்பர் சீக்கிரம் டீக்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் குவாலிட்டியான இல்லை அந்த எத்தனாலுக்கு ஏற்ற மாதிரியான ரப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஓவரால் ஃபியூல் லைனிங்கில் எல்லா இடத்துலையும் அந்த ஒரு எத்தனாலுக்கு ஏற்ற மாதிரியான கோட்டிங்ஸ் அது மாதிரி விஷயங்கள் கொடுத்து இன்ஜினை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி காலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் முதல்ல இருந்த ஃப்ளெக்ஸ்
ப்ராப்பர் நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிளை விட இந்த எத்தனால் வெஹிக்கிளை வந்து ஸ்லைட்லி பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ப்ரொடியூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க ஸ்ப்ளெண்டர் அண்ட் ஹெச்எஃப் டீலக்ஸ் கதையில். பட் ஓவராலாக பார்க்கும்போது எத்தனால் வந்து பெட்ரோலை விட பவர்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் அளவுக்கு பவர்ஃபுல் நிச்சயமாக கிடையாது. பெட்ரோல் வந்து நல்ல ஒரு அதிக எரிசக்தி உள்ளது, அது கொஞ்சம் நல்லாவே எரியும். பட் எத்தனால் அதை விட கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மி. பட் இருந்தாலும் பவர் மெயின்டெனன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ளெண்டர் அண்ட் ஹீரோ ஹெச்எஃப்லன்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து சொல்லப்போனால் இந்த வேரியண்ட்டை விட இப்போ இதை பவர் பெட்டராகவே ஆக்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க இன்ஜினியரிங் தான் காரணம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த E85 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சி யூ லேட்டர்.